நம்மோடு விஜயனுடைய இந்த பேச்சு இது சார்ந்த கருத்து பகிர்வுக்காக பத்திரிகையாளர்கள் திரு ஜீவசகாப்தன் அதே போன்று திருமிகு லட்சுமி ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். முதலில் திரு ஜீவசகாப்தன், விஜயனுடைய பேச்சில் இரண்டு விஷயங்களை தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியிருக்கா. ஒன்று, களத்தில் இருப்பவர்கள் பற்றி மட்டும்தான் விமர்சிக்க முடியும் என்று சொல்கிறார். களத்தில் சம்பந்தம் இல்லாதவர்கள் பற்றி விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறார். அது அதிமுக பற்றியதா? அதே போல எம்ஜிஆர், ஜெயலலிதா திமுக குறித்து என்ன வார்த்தையை பயன்படுத்தினார்களோ அதையே தானும் பயன்படுத்துகிறேன் என்கிறார். அப்போ அதிமுகவுக்கு மாற்றாக விஜய் முயற்சிக்கிறார் என்பதை தான் இதுல புரிஞ்சுக்கணுமா? அதிமுகங்கிற ஒரு திராவிட கட்சியை சுக்குநூறாக்கிட்டு பாஜக மாதிரியான ஒரு பேட்டர்னில் இருக்க நடிகர் விஜயை வளர்ப்பது தான் டெல்லியினுடைய விருப்பம். டெல்லி எப்போவுமே தமிழ்நாட்டில் அந்த குறி வச்சுக்கிட்டே இருக்குது. பாஜகன்னு இல்லை, பொதுவாகவே டெல்லிக்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு மாநில உணர்வு, மாநில கட்சி இருக்குங்கிறதுனால அது கலைஞர் இருக்கும்போது எம்ஜிஆர் வச்சு உடைக்க பார்த்ததா இருக்கட்டும், எம்ஜிஆர் இறப்புக்கு அப்புறம் ஒரு வேலையை செஞ்சு பார்த்தாங்க அவங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் இங்கே திமுக அதிமுக அதிமுக திமுகன்னு மாறி மாறி ரெண்டுமே டெல்லி எதிர்ப்பு கட்சி தான் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு கட்சி முழுமையாக டெல்லி கட்டுப்பாட்டில் இருக்கிற நிலையில் அதிமுக போயிடுச்சு. ஜெயலலிதாமையார் இருந்தபோது பாஜகவோட கூட்டணி வச்சாங்க, அதே பாஜகவை கதற வச்சாங்க. திமுகவும் பாஜகவோட கூட்டணியில் இருந்தாங்க, கூட்டணி அமைச்சரவையில் இருந்தாங்க. இருந்தாலும் வாஜ்பாயால் முழு சங் பரிவாராக நடந்துக்க முடியல. அவங்க புரூட்டல் மெஜாரிட்டி பிஜேபியில், திமுக தயவு இருந்தது, பல்வேறு விஷயங்கள் அழுத்தம் கொடுக்கப்பட்டு நடந்த ஆட்சி. இப்போ முழுக்க முழுக்க பாஜக மாநிலங்களை அழிக்கணும், தமிழை அழிக்கணும், தெலுங்கை அழிக்கணும், இந்தி சமஸ்கிருதம் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருப்பதுங்கிறத விட கூட்டணியில் கரைந்து விட்டது. பாஜகவாகவே அது மாறக்கூடிய சூழலில் போயிருச்சு. திருப்பரங்குன்றத்திலிருந்து எல்லாத்துலேயும் இந்துத்துவ கொள்கையை பேசக்கூடிய அளவுக்கு பாஜக போனதுங்கிறது நமக்கு ரொம்ப மனவேதனை தரக்கூடிய விஷயம். இந்த நிலையில் தான் விஜயும் அதே அதிமுக பேட்டர்னை தான் நான் கையில் எடுப்பேன். இப்போதைக்கு எது உங்களுக்கு எதிரி? பாஜக கிடையாது, ஏக இந்தியா கிடையாது, இந்துத்துவா கிடையாது, எஸ்ஐஆர் படிவத்தை கொண்டு திணிக்கிற பாஜக கிடையாது, அமித்ஷா கிடையாது. இப்போ அவங்க கொண்டு பேசிட்டு இருக்காங்களே ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், எதை பத்தியும் பேச மாட்டேன். இப்போ அவர் பேசுனது சொல்ற மாதிரி அதிமுக பாஜக கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா, விஜய் ஏன் அவங்களோட ஒரு தொடர்பு இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு? ஏன் விஜய் மூலமாக அதிமுகவுக்கு மாற்ற உருவாக்கணும்னு பாஜக நினைக்கணும்? அதிமுகவுக்கு மாற்று அவசியம் இல்லை. அவங்களுக்குன்னா இன்னொரு திராவிட கட்சியை காப்பாத்துறதா பாஜக நோக்கம்? திமுகவுக்கு மாற்று தமிழ்நாட்டில் அதிமுக மட்டும்தாங்க. திமுகவை தோக்கடிக்கக்கூடிய வலிமை அதிமுகவுக்கு தான் இருக்குது, அதிமுகவை காலி செய்யக்கூடிய வலிமை திமுகவுக்கு தான் இருக்குது. இதை தான் தமிழ்நாட்டில் 1972 73 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சிருந்து தமிழ்நாடு இதை தான் பார்த்துட்டு வருது. தேசிய கட்சிகளுக்கு அதுதான் அதிர்ச்சியாக இருக்குது, என்னடா தமிழ்நாடு மட்டும் இப்படி இருக்கேன்னு. அதனால தான் மாநில உணர்வு, மாநில இறையாண்மை, சமூக நீதி, இடஒதுக்கீடு, தலித்துகள் அதிகம் பதவியில் இருக்கிறது, பிற்படுத்தப்பட்டவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறது எல்லாம் தமிழ்நாட்டில் சாத்தியமாகுது. இது பிஜேபிங்கிற கட்சிக்கு எதிரான மாநிலம் கிடையாது, தத்துவத்துக்கு ஐடியாலஜிக்கு எதிரானது, அவங்களுடைய மதவெறிக்கு எதிரானது. அவங்களுடைய அதேதான விஜய் சொல்றாரு, கொள்கை எதிரி அப்படின்னு தான் குறிப்பிடுறாரு. ஆனா கொள்கை எதிரி பாஜகவை இன்னைக்கு பேசின விஜய் எங்க எதிர்த்து பேசியிருக்காரு? ஒரு வரி சொல்லுங்க. இன்னைக்கு அவருக்கு பாஜக எதிர்ப்புனா என்னன்னு தெரியாது. கடைசியில் ஒரு வரி சொல்லுவார், நம்ம கொள்கை எதிரி பாஜக தான், மறந்துடாதீங்க அப்படிங்குவார். ஏன்னா அவர் பேசும்போது எல்லாரும் மறந்துடுவாங்க. திமுகவை திட்டணும், திமுகவை அழிக்கணும், இதை தவிர்த்து அவருக்கு வேற எதுவுமே தெரியாதுங்க. களத்தில் தொடர்பு இல்லாதவர்கள் அப்படின்னு அதிமுகவை மட்டும் சொல்லல, பாஜகவையும் சொல்றார். களத்தில் தொடர்பு இல்லாதவர்கள் சொல்றது பச்சை அயோக்கியத்தனம் இல்ல? ஏங்க, தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேர்தல் ஆணையம், நீதிமன்றம் எல்லாமே இந்துத்துவ முகாம்களா மாறிக்கிட்டு இருக்கு. பாஜக ஆட்சியில் இல்ல, ஆளுநர் ரவி இருக்காருல்ல, ஆளுநர் ரவி ஆளுநராவா செயல்படுறாரு, RSS ஏஜெண்டா தானே செயல்பட்டு இருக்கிறாரு. அவங்க இங்க மக்கள் செல்வா கூட இல்லை, ஆனா தீர்மானிக்கிற சக்தியா, மிரட்டுகிற சக்தியா, தப்பான ஆட்களா இங்க உள்ள புகுந்துகிட்டு இருக்காங்க. வட இந்தியர்களை ஃபுல்லா இங்க வாக்குரிமை கொடுத்து தமிழர்களை காலி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழர்களுடைய அரசியல் உரிமை போகுது, பண்பாட்டு உரிமை போகுது, எல்லாமே பாஜக பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை பத்தி எதையும் பேச மாட்டேன். திமுக மன்னராட்சி, திமுக வாரிசு அரசியல்னு பழைய கதையை பேசினா என்ன அர்த்தம்? பெரியார பேசுறாரு, பெரியார பத்தி அவருக்கு ஏதாவது தெரியுமா? பெரியார் தானே கலைஞர் முதலமைச்சர் ஆனு சொன்னாரு, அது அந்த வரலாறு தெரியுமா அவருக்கு? பெரியார் அண்ணாவா ஆதரிக்கல, அண்ணாவா காமராஜர்னா காமராஜர் ஆதரிச்சாரு. ஆனா நாவலரா கலைஞராங்கிறப்ப கலைஞர் தான் வரணும்னு முழுமூச்சா செயல்பட்டவர் பெரியார். அப்ப ஏன் அந்த கலைஞர் எதுக்கு பெரியார் ஆதரிச்சாரு? அந்த வரலாறு ஏதாவது தெரியுமா? எதுவுமே அவங்களுக்கு தெரியாதுங்க. இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம காளிங்கர் ஆயிருங்கிறாரு, அவங்க அம்மா ஆணையிட்டாங்கிறாரு. என்ன இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்குது? இவருக்கு இதுக்கு முன்னாடி காளிங்கர் ஆயரை பத்தி இவருடைய திரைப்படங்கள்ல பேசியிருக்காரா, இல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரா, சுப்புராயனை பத்தி பேசியிருக்காரா, பெரியாரை பத்தி படங்கள்லையாவது பேசியிருக்காரா? சும்மா ஒரு ஐடென்டி பாலிடிக்ஸ் மாதிரி சொல்லிட்டுக்கிட்டு நோக்கம் திமுகவை அடிக்கணும், எப்படியாவது திமுகவை காலி செஞ்சுட்டு ஏடிஎம்கேவை அழிச்சிட்டு அந்த இடத்துல நம்ம உட்காரணுங்கிறது தான் பாஜகவின் எண்ணம். அது பாஜகவால் இப்போ நேரடியாக வர முடியாது.
எத்தனையோ முஸ்லீம்ஸ் விஜய் ரசிகர்களாக இருக்காங்க, அவங்க ஓட்டு போடுவாங்க, ஆனால் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ நமக்கு வராத முஸ்லீம் ஓட்டு, கிறிஸ்டின் ஓட்டு, கொஞ்சம் அந்த அப்பாவிகளோட ஓட்டையாவது நம்ம வாங்கணும்னு தான் விஜய்க்கு அவங்க விஜயை நம்ம கிளம்புறாங்க. தொடர்ந்து பேசுவோம். திருமிகு லட்சுமி, நான் வரேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.